ஹாய். ஆக்சுவலா வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்றது தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம ஃபேமிலி லூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் மிகப்பெரிய தப்பு. பட் இன்னும் அது என்னால அக்செப்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்லுவேன். நாங்க லவ் மேரேஜ் தான், நான் இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். நான் முஸ்லீம், அவர் ஹிந்து. அதாவது ஒவ்வொரு ரம்ஜான் ஆகட்டும், பக்ரீத் ஆகட்டும், அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு எனக்கு எங்க பாட்டி ஞாபகம் தான் வரும். அதாவது எங்க நானி, அவங்களோட ஞாபகம் மட்டும்தான் எனக்கு வரும். அவங்க கூட இருந்த மெமரிஸ், நான் அவங்க கூட இருந்து இது என் சின்ன மெமரிஸ் தான். இது அவங்க கொடுக்குற அந்த லவ், அந்த கேர், அதெல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இன்ன வரைக்கும் யாருமே என் கூட பேசிட்டு இல்ல. 3 years 4 years ஆக போகுது. பட் ஸ்டில் அவங்க யாருமே என் கூட பேசிட்டு இல்ல. பேசுவாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு, பேசுவாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு. எங்க ஃபேமிலில எல்லாத்தையுமே ரொம்ப நான் மிஸ் பண்றேன். எங்க அண்ணி ஆகட்டும், எங்க அண்ணா, எங்க அண்ணி, எங்க மாமா பசங்க எல்லாருமே எங்க பெரியம்மா எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லுவேன். பட் அவங்களுக்கு என் ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு எங்க அப்பா சைட்ல நீ பார்த்ததை விட முக்காவாசி ஃபுல்லாவே வந்துட்டு அம்மா சைட்ல தான் நீ பார்த்தாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அந்த டைம்ல நான் இந்த முடிவு எடுத்து நான் வந்துட்டேன். எப்படி சொல்லிக்கன்னு தெரியல. இன்னும் நான் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்லயே இருக்கேன். அவங்க நம்மள்ட்ட பேசுவாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கேன். இன்கேஸ் பார்க்கலாம், என்னோட அண்ணாவோட மேரேஜுக்கு கூட என்னால போக முடியாது. என் ஓன் பிரதர், அவங்க மேரேஜுக்கு கூட என்னை விட மாட்டாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு என்னன்னா 3 பேருமே ஒண்ணுதான். நான் ஹிந்து படியாவும் இருக்கேன், கிறிஸ்டினுக்கு எதுக்கும் போவேன், முஸ்லிம்ஸ் எதுக்கும் போவேன். 3 இதாவும் நான் இருக்கேன். என்ன பொறுத்த அளவுக்கு 3 பேரும் ஒண்ணுதான். நம்ம அந்த இது பிரிச்சு வச்சு பேசி அந்த இதெல்லாம் இல்லை. என்ன பொறுத்த அளவுக்கு 3 பேரும் தான். பட் அது அவங்களுக்கு அது எப்படி தோணுன்னு தெரியல. சில பேருக்கு தெரியும் முஸ்லிம்ஸ் வீட்ல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அந்த மாதிரிட்டு. எல்லா வீட்லயும் தெரியும். அந்த மாதிரிதான் எங்க வீட்டுல பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தே நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். பட் என் ஃபேமிலி நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த வீடியோ பாப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் பார்த்தா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சாரி, நான் பண்ணது தப்புதான். சாரி. என்னோட பாண்டியை ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க அண்ணியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நிறைய சப்போர்ட் எங்க அண்ணி தான் கொடுத்தீங்க. மறுபடியும் இந்த ஃபேமிலி என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் ஒரு வீட்டுல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கிவ்அவே வீடியோ வந்துட்டு நம்ம பேஜ்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிவ்அவேன்னு கமெண்ட் பண்ணுங்க.